ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்தது. சண்டேனா எப்போவுமே என்ன நான்வெஜ் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் யோசிப்போம். ஆனால் நான்வெஜ்ஜில் இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்ததுனால பன்னீர் வாங்கிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு பன்னீரில் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு நான் பண்ணி சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். நான் பிரியாணியில் ஒரு மடங்கு மேலே போய் சைக்கோன்னே சொல்லலாம். பிரியாணின்னு எழுதி வச்சா அதை ஸ்மெல் பண்ணி கூட பார்த்துருவேன். அந்த அளவுக்கு பிரியாணி சைக்கோ. உள்ளதை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன அசிங்கம், அதான் ஓப்பனாக சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு பன்னீரை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். தயிர் கூட நல்லா நமக்கு பிடிச்ச மசாலா நம்ம பண்ணுறதா சமையல் அந்த மாதிரி நினச்சிட்டு தான் நான் பண்ணுவேன். குக்கரில் எண்ணெய் நெய் ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக முந்திரி போட்டிருக்கேன். முந்திரி யூஸ்வலாக வீட்டில் யாருக்குமே இந்த மாதிரி ரெசிபீஸில் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா, கரம் மசாலா, கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தக்காளியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அரிசியை கழுவி ஊற வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லேசாக ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை அரிசி உடஞ்சிரும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் அந்த அரிசி அந்த மசாலாலே கோட்டாகி வர வரைக்கும் விட்டுட்டு இப்போ சைடில் பன்னீரும் ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணல, லைட்டாக சும்மா ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு அதையும் மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த பன்னீர் மேரினேட் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் தான் விட்டுருந்தேன். புதினா இல்லாதனால வெறும் கொத்தமல்லி மட்டும் தான் போட்டேன். அட்டகாசமாக டேஸ்ட்டான பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி பிடிச்சவங்களா மறக்காமல் ஒரு ரெட் டாட் கொடுத்துட்டு போங்க. வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.